இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 முடிஞ்ச மேட்சையும், 2 நடக்க போற மேட்சையும் பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்சையும், நாளைக்கு மேட்சையும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ 4 மேட்சஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னா, முடிஞ்சு போன ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்ல பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸ் 2 பேருக்குமே வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் அவுட்ல இருந்த திலக் வர்மா ஃபார்முக்கு வரது. அதுக்கப்புறமா பும்ரா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறது. அதுக்கப்புறமா அவங்க பேட்டிங் ஆர்டர், பவுலிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி அஸ்வினி குமார் அப்படின்ற ஒரு போலரை கொண்டு வந்து, முன்னாடி மேட்ச்லயும் சொல்லியிருந்தோம் அவங்க கொண்டு வரல. ஸோ அஸ்வினி குமார் அப்படின்ற ஒரு போலரை கொண்டு வந்து, ஏன்னா போன வருஷம் எல்லாமே அவர் போட்டுட்டு இருந்தாரு அவங்களுக்கு. ஸோ அஸ்வினி குமார் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா வந்து நமந்தீரும் அவங்க இன்னிங்ஸை நல்லா போன திலக் வர்மா கஷ்டமே இல்லாம கொண்டு போனதுக்கு காரணமே வந்து நமந்தீர் தான். ஸோ நமந்தீரோட பேட்டிங், அந்த பேட்டிங் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அது. அதுக்கப்புறமா வந்து திலக் வர்மாவுக்கு நல்ல பேட்டிங் நல்லா கிடைச்சது, நல்லா ஆடினாரு. அதுவும் 17வது ஓவர்லேருந்து அவர் பிடிக்கவே முடியல. 16, 17 ஓவர்லேருந்து அவர் பிடிக்க முடியல. எஸ்பெஷலி ஆப்போசிட்ல இருந்த ஹர்திக் பாண்டியாவும் வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவ்னா இந்த பக்கம் ஃபுல்லா பும்ரா அஸ் வெல் அஸ் அஸ்வினி குமார், அதுக்கப்புறமா வந்து கசன்ஃபர், அதுக்கப்புறமா வந்து சாண்ட்னர், இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இதோடய சேர்த்து நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, நடக்க போற நடக்க போற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேல மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வில் ஜாக்ஸ் வராரு. அதுக்கு இல்லாம ரோஹித் சர்மா இன்ஜுரியில இருந்து திருப்பி வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டேனிஷ்னு ஒரு புது பேர் வந்தார்ல, அவர் இடத்துல வச்சிருவாங்க இவரை ரோஹித் சர்மாவை. அதுக்கப்புறம் ருதர்ஃபோர்ட் பதிலா வில் ஜாக்ஸை கொண்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதோட மும்பை இந்தியன்ஸோட பாசிட்டிவ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச மேட்சுக்கும் நடக்க போற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே மேட்சுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸோட பாசிட்டிவ் மும்பை இந்தியன்ஸோட முடிஞ்சு போன மேட்ச்ல வந்து அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா முடிச்சதால அவங்க ரன் ரேட்டும் இன்னிங்ஸ் அதிகமாயிடுச்சு, வின்னும் பண்ணிட்டாங்க. ஸோ ரன் ரேட் அதிகமானதால பாயிண்ட்ஸ் டேபிளும் அதிகமா போயிட்டாங்க, பாயிண்ட்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து மும்பை இந்தியன்ஸ். குஜராத் டைட்டன்ஸோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் அப்படின்னா ரபாடா. ஸோ ரபாடாவோட அந்த பவுலிங் வந்து ரபாடா நல்லா இருந்துச்சு. நிறைய விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாரு ஆக்சுவலா. ஸோ அதுதான் வந்து பெரிய பிளஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிராஜ் வந்து டீசெண்டா போட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அந்த இதுலயே வந்து சிராஜ் தான் வந்து டீசெண்டா போட்டது. விக்கெட் 1 எடுத்தாலும் டீசெண்டா போட்டது சிராஜ். ஸோ நெக்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா எப்பவுமே வேணான்னு சொல்லிட்டேன். வாரி வழங்கும் வள்ளல் என்ன விக்கெட் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மாத்துற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. பாசிட்டிவ் அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து அடிக்கல. சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் சரி, சுமன் கில் நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. ஏன் அடிக்கலன்னு தெரியல. எப்பவுமே ஒரு பிளேயரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. ஜாஸ் பட்டர் அடிச்சிருக்கணும், அடிக்கல. வாஷிங்டன் இன்னொரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, அவங்க இப்போ மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே சூரியகுமார் யாதவ் அஸ் வெல் அஸ் ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்தா பயங்கரமாயிடுவாங்க அவங்க டீம். இப்பவே பயங்கரம் தான். இவங்க 2 பேர் ஃபார்முக்கு வராம. ஸோ கிளென் பிலிப்ஸ் ஃபார்முக்கு வரணும். அஸ் வெல் அஸ் வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல நாக் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பிரச்சனை இல்லை. சாய் சுதர்ஷனா ஆகட்டும் சரி, ஜாஸ் பட்டர் ஆகட்டும் சரி, அஸ் வெல் அஸ் இங்க கேகேஆர் மாதிரி ரிங்கு சிங் மாதிரி இங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அங்க மாத்தி அவன் பேர் என்ன ரிங்கு சிங் பதிலாக ஒருத்தர் சொன்னமே, அவன் பேர் என்ன, மனேஷ் பாண்டே கொண்டு வர சொன்னோம். அவங்க கொண்டு வரல. ஓகே, இங்க கான்செப்ட் என்னன்னா, ராகுல் திவாத்தியா, அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கான், இவங்க 2 பேருமே வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது எப்போ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஐபிஎல் பார்த்தப்போ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இவங்க 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது, அவங்க லோவர் தி ஆர்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் மேட்ரு குஜராத் டைட்டன்ஸ்ல. அவங்க எப்போ இவங்கெல்லாம் பிலிப்ஸ், திவாத்தியா, ஷாருக் கான் இவங்கெல்லாம் வந்து எப்போ ஃபார்முக்கு வராங்களோ, ரஷித் கான் ஆஸ் யூஷுவல் இவங்கெல்லாம் எப்போ ஃபார்முக்கு வராங்களோ பேட்டிங்ல, ஸோ அப்பதான் வந்து அவங்க வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நேத்து நடந்த மேட்ச். அந்த மேட்சை யாரால மறக்க முடியும் சொல்லுங்க? எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசி. ஸோ எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டிசில டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்கிற ஒரே பாசிட்டிவ், சன்ரைசர்ஸ் இருக்கிற ஒரே பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மா 100 கிளாஸா ஆடினாரு, ஈஸியா ஆடினாரு, கஷ்டப்படாம ஆடினாரு. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட் டீசன்ட் நாக், இஷான் கிஷன் அன்பார்ச்சுனேட் விக்கெட். ஓகே,
ஸோ ஹென்ரிக் கிளாசன் பியூட்டிஃபுல் நாள். ஆஸ் யூஷுவல் அவங்க டாப் ஆர்டர் நம்பி தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ். அதுக்கப்புறம் அவங்க போலிங்கை ஸ்ட்ராங் பண்ணாங்க, யங்ஸ்டர்ஸை கூட்டு வந்தாங்க. தே ஷோட குட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்னைக்கும் வந்து அவங்க வந்து பயங்கரமான ஸ்குவாடோட தான் வந்தாங்க. ஓகே, ஸோ அங்கே யார் பார்த்தீங்கன்னா மதுசங்கா, அவன் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் போலர். ஸோ அவங்க கொண்டு வந்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. 9 தான் எக்கானமி பார்த்தீங்கன்னா. நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ் யூஷுவல் நல்லா போட்டிருந்தாரு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் எக்கானமி அதிகமாக 57 ரன் கொடுத்துட்டாரு, 14 ரன் ஒரு ஓவர் கொடுத்துட்டாரு. ஸோ ஈஷா மலிங்கா வந்து நல்லா போட்டார் அவங்களுக்கு. ஹுசேன் ஆஸ் யூஷுவல் ஹி ஷோட் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னர்ஸ் அவங்க 2 பேருமே சூப்பராக காட்டினாங்க, ஆஷ் துபே, சிவன்குமார். ஸோ 2 பேருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் யூஷுவல் சன்ரைஸ் ஹைதராபாத் இஸ் கெட்டிங் பெட்டர் தேன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டெல்லி கேப் இது வந்து சன்ரைஸ் ஹைதராபாடா. ஓகேவா, சன்ரைஸ் ஹைதராபாத் பாசிட்டிவ் தான். பேட்டிங் ப்ளஸ் போலிங் ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் மே பி இன் தி டாப் 3. ஓகே, ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்னு வரும்போது அங்கே யாருமே ஃபயர் பார் ஆகலை. கான்செப்ட் என்ன அப்படின்னா விராட் கோலியுடைய முக்கியமான விஷயமே டீமில் என்னதான் பிளேயர்ஸ் இருந்தாலும் ஹி பிளேஸ் அன் ஆங்கர் ரோல். அவங்கள அடிக்க வச்சு ஹி பிளேஸ் அன் ஆங்கர் ரோல். அங்கே அடிச்சு அவுட் ஆனாலும் இங்கே ஒருத்தன் இருக்கேன்டா நான், தட் இஸ் கால் ஹீஸ் அ சேஸ் மாஸ்டர். அந்த மாதிரி ராகுல் ப்ளே பண்ணியிருக்கணும். ராகுல் நிறைய மேட்ச் வந்து அவங்கள வின் பண்ணி கொடுக்க போய் தோத்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ அந்த போன ஒரு 2-3 மேட்ச் முன்னாடியும் அதே மாதிரி தான் அவுட் ஆனார் அவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராகுல் ஹேஸ் டு ப்ளே ஆங்கர் இன்னிங்ஸ். பிகாஸ் 14 பால்ல 50 அடிச்சதெல்லாம் ராகுல் பார்த்துருக்கோம். பிகாஸ் ஹி கேன் டூ இட். ஸோ ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினா he can play a better winning knock for Delhi Capitals. இது வந்து அவங்களுக்கு நடக்க மாட்டேது. பிகாஸ் அவங்க கிட்ட ஹிட்டர்லாம் இருக்காங்க, டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் ரிஸ்வி, நேற்று வந்து நிதிஷ் ராணா. இப்போ இன்னொரு விஷயம் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ண ஒரு பிளண்டரான விஷயம் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்க கிட்ட டாப் ஆர்டர் 3 இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க நிதிஷ் ராணா கிட்ட ஆஃப் ஸ்பின் கொடுத்தது. ஆல்ரெடி சம்மட்டி வாங்கி தான் மேத்யூ ஷாட்டை அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. திருப்பி பழைய கான்செப்ட் போக தேவையில்லை, அடிக்கிறாங்க. நீ யாரை கூப்பிட்டு வந்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் அடிப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு ஆஃப் ஸ்பின்னு, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனு, லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர் வந்து இவங்க போடக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த அனாலிசிஸ்லாம் தூக்கி வச்சுட்டு அழகாக இவனுக்கு எங்கே போட்டால் இங்கே ஆகும் அந்த அனாலிசிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து பவுலர்ஸை இறக்குனா நல்லது. ஏன்னா நிதிஷ் ராணா வந்து நேற்று அடிச்சுட்டாப்புல, கொடுத்த ரன்னு அடிச்சிட்டாரு. அதனால பிரச்சனை இல்லை. எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னா வந்து நிதிஷ் ராணா 55 ரன் கொடுத்துருக்காரு, 57 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஸோ அவங்கள நீ குறை சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் அதை சரி பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து சோக கதையை கேளேரி என் தாய் குலமே மாதிரி எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்ஆரும் சன்ரைஸ் ஹைதராபாத் கம்பேர் பண்ண சொல்லுங்க. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மாதிரியே டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கு அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்எஸ் தான் ஸ்ட்ராங்கு. என்ன கான்செப்ட்னா 4 பேர் இருக்காங்க அவங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் தாங்க, 3 லெஃப்ட் ஹேண்டர். அந்த 3 கடப்பாறை லெஃப்ட் ஹேண்டர், இங்கே 2 சின்ன கடப்பாறை. ஓகே, என்னதான் இருந்தாலும் அந்த 2 கடப்பாறை நம்பி தான் இந்த ஆர்ஆர் டீமே இருக்கு. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையே. என்னன்னா அடுத்து வர பிளேயர்ஸ் வந்து அடிக்கணும், பர்ஃபார்மன்ஸே இல்லை டெல்லி கேபிட்டல்ஸில். அதுதான் வந்து பிரச்சனையே. த்ருவ் ஜுரேலா இருக்கட்டும் சரி, நெக்ஸ்ட் வந்து அவர் பேர் என்ன, கேப்டன் ரியான் பராகா இருக்கட்டும் சரி, ஹிட்மயரா இருக்கட்டும் சரி, பவுலிங் கூட தேஷ்பாண்டிய பதில் அவங்க வந்து பிரிஜிஷ் சர்மாவை கொண்டு வரணும். அவங்க கொண்டு வர மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னதான் அவங்க போலிங் வந்து இவன் பர்கரா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறமா ரவி பிஷ்ணாயா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறமா வந்து வேற யாரு அவன் பேர் என்ன, நல்ல போலர் ஜாஃப் ராஜர் ஆகட்டும் சரி, இவங்களாம் வச்சிருந்தாலும் உங்க பேட்டிங்ல வந்து டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் மேட்ச். அதுதான் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்ஜி என்னதான் அவங்க வந்து கிரேட் டச்ல இல்லைனாலும் தே வில் கோ ஃபார் அ விக்ட்ரி அப்படின்னு தோணுது அகேன்ஸ்ட் ஆர்ஆர். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பிகாஸ் ஆர்ஆர்ல இங்க என்னதான் எல்எஸ்ஜி வீக்கா இருந்தாலும் டச்ல தான் இல்லை எல்எஸ்ஜி, இவங்கெல்லாம் டச்ல இல்லை. இஃப் தே பிகம் ஆர்ஆர் கொஞ்சம் சோகம் தான் எனக்கு தெரிஞ்சு, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் மாதிரி தே ஹாவ் டு பிரிங் தி பேட்ஸ்மேன். ஓகே, அவங்கள வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட சொல்லணும். நல்ல இவங்க தோத்துட்டாலும் இவங்க பர்ஃபார்ம் பண்ற மாதிரி சொல்லணும். ஓகே, அப்பதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பண்ணா மட்டும்தான் ஆர்ஆர் கேன் ஸ்டே இன் தேர் தேர்ட் பிளேஸ் ஆர் எல்ஸ் விட்டு கீழே வந்துட வேண்டியதுதான். பிகாஸ் எஸ்ஆர்எச் இஸ் டூயிங் குட். மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே.
ஸோ மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் சிஎஸ்கேல ஸோ அங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கிளியர் கட்டா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா மும்பை இந்தியன்ஸ் சொல்றதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஆன் பேப்பர் அப்படின்னா, இந்த லிஸ்ட் பிளேயர்ஸ் ஐ ஹேவ் சிஎஸ்கே இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஐ ஹேவ் அப்படின்னும்போது, அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே இஸ் கோயிங் லைக் எப்படி சொல்றதுன்னா, அவங்க அன்பார்ச்சுனேட்டா நெறைய பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகுறாங்க. ஆயுஷ் மாத்ரே ஆகட்டும் சரி, கலீல் அகமது ஆகட்டும் சரி, பிரிவியஸ் கூட ஏதோ சைடு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு எவ்வளோ அது உண்மைன்னு தெரியல. அது எனக்கு தெரியல எப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ற சிஎஸ்கே இப்ப ஸ்குவாட வந்து நல்லா டெவலப் பண்ணியும், நல்ல அ ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து திலக் வர்மா ஒரு நல்ல டச்லயும், இன்னும் சூரியகுமார் யாதவ் அஸ் வெல் அஸ் ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் இருக்காங்க. இன்ஜுரி முடிச்சுட்டு வர ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் பார்த்தோங்க டீம. ஸோ இந்த மாரி ஒரு டீம் வர டீம் கிட்ட ஆன் பேப்பர்ஸ்லயும் ஸ்ட்ராங் தான். ஓகே. இவங்க ஆன் பேப்பர்ஸ்லயே ஸ்ட்ராங் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் கம்பேர் பண்ணும்போது. பவுலிங்ல சொல்றேன். பவுலிங்ல இவங்க வீக் தான் சிஎஸ்கே. ஆன் பேப்பர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க டீம், பிளஸ் ஒரு விக்டரியோட பயங்கரமான விக்டரியோட வர டீம் கிட்ட சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்வாட். சஞ்சு சாம்சனை விட ருத்ராஜ் கைக்வாட் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்ரே பதில் உர்வில் பட்டேல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட்டு அது கீழ அப்படியே வந்தீங்கன்னா வந்து அ யாரு பிரிவிஸ் தெர்ல சைடு இன்ஜுரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இவன் சிவம் துபே. சிவம் துபே கம்பேர் பண்ணும்போது சஞ்சு சாம்சன் தான் அங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இதே கீழ வந்துட்டே இருந்தீங்கன்னா, அ அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸான நூர் அகமதா இருக்கட்டும் சரி, வேற யாரு? ம் டப்பு டப்புன்னு வரல எனக்கு. அந்த ஸ்குவாட் பார்த்தாலும் டக்கு டக்குன்னு எனக்கு பிளேயர்ஸ் வரல. ஏன் அப்படி அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கம்மியா இருக்கு. அகில் ஹுசேன் ஆகட்டும் சரி, ஜேமி ஓட்டன் ஆகட்டும் சரி, மேட் ஹென்றி, வேற யாரு? மேத்யூ ஷாட்டு, வேற யார்? ராகுல் சகர், ஸ்பென்சர் ஜான்சன், இங்க எல்லாருமே முகேஷ் சௌத்ரி. இவங்க எல்லாருமே வந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு யார் சொல்லுவீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் தான் சொல்லுவீங்க. இங்க அப்படியே இங்க வாங்களேன். இந்தியன்ஸ் வாங்களேன். ரோஹித் சர்மா, ட்ரென்ட் போல்ட், சூரியகுமார் யாதவ், குவிண்டன் டி காக், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர், ராகுல் சௌத்ரி விட்டுருங்க. ஒமிட் பண்ணிருங்க. ஓகே. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ். இப்ப இதுல படிச்சதே இந்த கம்பேரிசன் பாருங்களேன். ஜஸ்ட் நேம் பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு வந்து என்னடா இவ்வளவு கடப்பாரையா இருக்கீங்க அப்படின்றது மேட்டர். அதுக்கப்புறம் அது மைண்ட் செட்கே நெக்ஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிருச்சு. இங்க திலக் வர்மா மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. முன்னாடி நமந்தீர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கே இவனுங்க பயங்கரமான விக்டரி குடுத்துட்டானுங்க. இங்க சூரியகுமார் யாதவ், குவிண்டன் டி காக், அதுக்கப்புறமா வந்து ஹர்திக் பாண்டியா இவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இங்க என்ன நிலைமை ஆவறது? ஸோ, இங்க வந்து ஒரு ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான் சிஎஸ்கே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆக்ஷன்ல தப்பு பண்ணது தான் வந்து இவ்வளோ பெரிய அடி வாங்குது. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான தோனி இன்ஜூரி முடிச்சுட்டு வந்தாலும், வாட் ஹி வில் டூ இஃப் தி டாப் ஆர்டர்ஸ் டசன்ட் பெர்ஃபார்ம், இஃப் தி பவுலர்ஸ் டசன்ட் பெர்ஃபார்ம். என்னதான் அவர் கேப்டன் இல்லனாலும், அவர் ஒரு பிளேயரா வந்து நின்னாலும், எவ்வளோ தான் அடிப்பாரு? எல்லா இடத்துலயுமா ஃபீல்டிங் 11 இடத்துலயுமா வந்து தோனிய நிக்க வைப்பீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ, எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் ஷோல்டர் மேல போய் இறக்காதீங்க. ஸோ, தோனி மேல போய் இறக்குறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம். இன்னும் தோனி, தோனி, தோனி நம்பிட்டு இருக்கிறது சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனா இருக்கட்டும் சரி, ருத்ராஜ் கைக்வாடா இருக்கட்டும் சரி, தே ஹேவ் டூ பிரிங் தேர் டீம் ஒரு ஒரு பயங்கரமான டீமா கொண்டு வரணும். யங்ஸ்டர்ஸ் பயங்கரமான டீமா கொண்டு வரணும். பிகாஸ் ஆயுஷ் மாத்ரே இஸ் ரூல்ட் அவுட் அண்ட் கலீல் அகமது இஸ் ரூல்ட் அவுட். ஸோ, நெறைய இன்ஜூரீஸ். ஸோ, பிரிவிஸ் எனக்கு என்னன்னு தெரியல. மேபி ஆல்சோ ரெஸ்ட் ஃபார் 3 to 4 வீக்ஸ். ஸோ, எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன் வர மாரி பேசுறாங்க. உர்வில் பட்டேல் கன்ஃபார்மா ஸ்டாப் பண்ணிட்டுருவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வர மாரி பேசுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தோனியும் வர மாரி பேசுறாங்க. வரட்டும். பட் சர்ஃப்ராஸ் கான் ஓட இடத்த குடுத்தாலும், அவரு என்ன பண்ணுவாரு? இவன் என்ன ஆவான்? அப்படின்றது எனக்கு தெரியல. சர்ஃப்ராஸ் கான் ஃபீல்டிங் பண்ற மாரி இவரால ஃபீல்டிங் பண்ண முடியுமா? அவரு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன ஃபீல்டிங் அனுப்புவாரா? அப்படியும் இருக்கலாம். சர்ஃப்ராஸ் கானோட ஃபீல்டிங் போயிடும், பேட்டிங் போயிடும். ஏன்னா நல்ல டச்ல தான் இருக்காரு. போன மேட்ச் அடிக்கலன்னா டசன்ட் மேட்டர். பட் ஹி ஹாஸ் ப்ரூவன் யூ இஸ் எ குட் பேட்டர். ஹி இஸ் ஸ்கோரிங் ரன்ஸ் இன் தட் ஆர்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மை ப்ரெடிக்ஷன் இஸ் ஆல் அபவுட் மும்பை இந்தியன்ஸ். அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து ஐ எம் கோயிங் வித் எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜி அண்ட் ஆஸ் வெல் அஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோல நம்ம பேசலாம். ஓகே. See you in the next video. Take care. Bye.